Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு மம்மா சமையல்ல ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் பால் பவுடர் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு panல 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. கூடவே 10 ல இருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 10 ல இருந்து 15 பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க. வாசனைக்காக 3 அல்லது 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும். ஸோ இந்த நட்ஸோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பவுடர் பண்ண சுகரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு லைட்டாக பல்ஸ் மோடில் பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக அரைக்கும் போது இந்த நட்ஸ் எல்லாம் சூடாகி இதிலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகிரும். ஸோ க்ரீம் டெக்ஸ்டருக்கு ஆயிரும். அதனால் லைட்டாக பல்ஸ் மோடில் பவுடர் பண்ணி இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக பால் பவுடர் வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. 2-3 வீக்ஸ் வரைக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாலில் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸில் வேண்டிய அளவு பாதாம் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட நல்ல சூடான பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாதாம் பால் ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.